ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரிவா இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த புரட்டாசி மாசத்துல பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. பொதுவா அது எந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இல்ல நான் ஒரு குறிப்பிட்ட டேட்டு மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பொதுவா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் இந்த மாதத்துல நீங்க பண்ணக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல நீங்க எதுவுமே நடத்தக்கூடாது, தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போன்று பாத்தீங்கன்னா, புதுசாக நான் வீடு கட்டியிருக்கேன், அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்ச போகிறேன், வீடு கிரக பிரவேசம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. புதுதாக நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், மண் சம்பந்தமான விஷயங்கள் நான் ஏதோ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து நாள் எதுவுமே இல்லை, அதே போல் வாஸ்து மாதமும் இந்த மாதம் இல்லை. அதனால பூமி சம்பந்தமான மண் சம்பந்தமான விஷயத்துல முறைப்படி தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதுவுமே இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்றது. பொதுவா முன்னோர்கள் கூட்டம் கூட்டமாக வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றது. முன்னோர்கள் வீட்டுக்கு நம்மளுக்கு அருள் ஆசீர்வாதம் நல்லது செய்யக்கூடிய மாதமா தான் இந்த மாதத்தை சொல்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக மாதம் அப்படின்னு பொதுவா சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை மகாலய பட்சம் வருது. இந்த மகாலய பட்ச காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அதாவது சுப நிகழ்ச்சிகள், புது காரியங்கள், புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய பித்ருக்கள் வீட்டுக்கு வரதா ஐதீகம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க தர்ப்பணம் பண்றது, அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை நீங்க ரெடி பண்ணி விரதம் எடுக்கிறது பொதுவாக சொல்லப்படுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மகாலய பட்சம் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். 15 நாட்கள் பிறகு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு வேற வழி இல்லை. அதாவது இந்த மாதத்துல ஒரு சில ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மொட்டை அடிச்சு காது குத்துறது வச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய குலதெய்வத்துக்காக நான் நேர்த்தி கடன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் மொட்டையடிச்சு காது குத்தலாம். அதே போல வளையகாப்பை பொறுத்த வரைக்கும் 7ஆவது மாதம் அல்லது 9ஆவது மாதம் இந்த மாத காலகட்டத்தில் தான் செய்வாங்க. பொதுவாக இந்த மாதத்துல எங்களுக்கு இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வளையகாப்பு இந்த மாதத்துல பண்ணுங்க. அதாவது நான் சொல்றது மகாலய பட்சம் அந்த 15 நாட்கள் முடிந்த பிறகுதான், அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேணாம், சரிங்களா? அது முடிந்த பிறகு நீங்க அதை செய்யுங்க. அதே போல புதிதான ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேற வழி இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதத்துல நீங்க அதை செய்யுங்க. அதே போல பழைய தொழிலை பாத்தீங்கன்னா நான் விரிவுபடுத்த போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா பண்ணலாம். நான் ஒரு கடை வைக்க போறேன், அந்த கடையை நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அதை செய்யலாம், தாராளமா செய்யுங்க. பொதுவா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு கொண்ட மாதமா தான் இதை சொல்றது பொதுவா என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.